1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக கல்லிடைக்குறிச்சி செல்கிறார். திலக் வித்யாலயா திடலில் கூட்டம். காந்தாரி அம்மன் கோயில் தெரு என்னும் சிறிய சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஒரு வண்டி சென்றால் எதிரில் இன்னொரு வண்டி வருவது சிரமம். திமுக அனுதாபியான ஒரு பேருந்து ஓட்டுநர் எம்ஜிஆருக்கு இடைஞ்சல் தர வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்துடன் அந்த சாலையில் காந்தாரி அம்மன் கோயிலுக்கு எதிரில் ஷெட்டுக்கு போகும் தன் பேருந்தை குறுக்காக நிறுத்திவிட்டு இறங்கி போய்விடுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அபிமான கட்சி தொண்டர்களுக்கு ஏக டென்ஷன். அந்த சாலை வழியாக வரவேண்டிய எம்ஜிஆரின் கார் 1 கிலோமீட்டர் சுற்றி கொண்டுதான் வரவேண்டும். தண்டபாணி என்னும் கட்சியின் ஒன்றிய செயலாளருக்கு கொஞ்சம் மெக்கானிசம் தெரியும். அவர் அந்த பேருந்தில் ஏறி ஒரு ஒயரை இன்னொன்றுடன் இணைத்து ஏதோ வேலை செய்து பேருந்தை சாலையின் ஓரத்தில் இறக்கத்தில் கொண்டு சென்று நிறுத்துகிறார். கச்சிதமாக அந்த நேரம் பார்த்து எம்ஜிஆர் கார் அந்த சாலையில் நுழைகிறது. விவரங்களை கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் அனைவர் முன்னிலையிலும் தண்டபாணியை பாராட்டிவிட்டு அவரை தம் காரில் ஏறிக்கொள்ளச் சொல்கிறார். காரில் தனியாக தண்டபாணியிடம், உங்க செயலை பாராட்டுகுவேன், ஆனால் பொது சொத்தான பேருந்தில் ஏறினதும் இப்படி ஓரமாக நிறுத்தினதும் தப்பு. போக்குவரத்து அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கணும். ஒருவேளை நீங்க அதை ஓரமாக நிறுத்த போய் உங்களுக்கோ பொது சொத்தான பேருந்துக்கோ ஏதாவது ஆகியிருந்தா யார் பதில் சொல்றது? மெயின் ரோட்டிலேயே எனக்கு தகவல் சொல்லி இருந்தா நான் 1 கிலோமீட்டர் சுத்தி வந்திருப்பேனே. இங்கேதான் எம்ஜிஆரை கவனிக்க வேண்டும். பலருக்கு முன்னால் தண்டபாணியை பாராட்டியவர் தனியாக அவருக்கு அறிவுரை சொல்வதோடு மக்களுக்கு பயன் தரும் பொது சொத்து மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறார். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.